அப்படியே எழுந்த புள்ள தப்பா போயிடுன்னு சொன்னீங்களே, ஏ அர்ஜுனுக்கு நான் அம்மா மட்டும் இல்ல அப்பாவும் தான். அவனை நான் நல்லா வளர்ப்பேன். ஐயோ அப்பா, அந்த அணு யாழினி உடம்புல பூந்து எனக்கு கத்தியால குத்த வந்தாப்பா. புரியுதா புரியுதா எல்லாருக்கும் புரியுதா? நான் சொன்ன போது யாரும் நம்ப மாட்டேனீங்கல்ல. இப்ப கத்தியால குத்த வந்துச்சு. வாயை மூடிட்டு சும்மா இரு. ஐயோ ஏன் சக்தி, அணு எதுக்கு ஒண்ணு கொல்ல வர போறா? அதுவும் யாழினி உடம்புல பூந்து அணுதான் உன் மேல உயிரையே வச்சிருந்தாளேடா. ஐயோ அண்ணி, அவ உயிர் வச்சிருந்தா இப்ப உயிரை எடுக்க வரா. டேய், நாம அன்னைக்கு படையல் போட்டோம்ல, எந்த ஆவியும் இங்க இருக்காது, வரவும் வர. அம்மா, அவன் தான் சும்மா ஏதோ பயத்துல பேசிட்டு இருக்கா, நீங்க வேற. ஏய், சும்மா ஏதோ உளறிட்டு இருக்க. ஐயோ நான் சொல்றத நம்புங்க ப்ளீஸ். வேணும்னா மேல வந்து பாருங்க, ரூம்ல வேணா வந்து பாருங்க, ஃபுல்லா பஞ்சு பஞ்சா இருக்கு. நான் படுத்துறத தலைக்காடியில குத்துனா அந்த பஞ்செல்லாம் பறந்துருச்சுப்பா. அவ என்ன கத்தியால குத்த வரப்பா. யாரு? ஐயோ யாழினி தான். யாழினி? ஏய், அவ சின்ன பொண்ணு, அவளே எப்படி தலகாணிய குத்தி கிழிச்சு அப்புறம் உன்ன கொல்ல வர முடியும்? என்னடா பேச்சு பேசுற நீ? நீ எல்லாம் சொன்னா நம்ப மாட்டீங்க, மேல போய் பாருங்கப்பா. போங்கப்பா. டேய், வாடா. வாடா. இந்த பையனா. வாடா. வான்னு சொல்லல. வா. கேளு சக்தி. வா, எந்த பயமும் இல்ல. டேய் போடா. டேய், அதெல்லாம் ஒண்ணு இல்ல, சொல்றத கேளுடா. பேசாம வா. வாங்க வாங்க வாங்க, வந்து பாருங்க, தம்பி சொல்றத ஐயோ நம்புறீங்க. உள்ள நான் வரல. சொல்றத நீங்க கேளு. வரல. வா. டேய், இவனே ஏதாவது கற்பனை பண்ணிட்டு இருப்பான். ஏண்டா சக்தி, குழந்தை அவ அம்மாவுக்கு பூஜை பண்ணிட்டு இருக்கா, நீ கீழே வந்து என்னென்னமோ சொன்ன. பஞ்செல்லாம் பறந்திருக்கு, தலகாணி எல்லாம் கிழிஞ்சிருக்கு, கத்தியால குத்த வர, ரூம் எல்லாம் அலங்கோலமா இருக்கு, என்னென்னமோ சொன்னியடா. பாரு, ரூம் எல்லாம் எவ்வளவு சுத்தமா இருக்கு, பெட்டெல்லாம் போட்டு தானே இருக்கு. அண்ணி, டேய், நீ சொல்ற மாதிரி ரூம் இருந்திருந்தா இத க்ளீன் பண்றதுக்கே கிட்டத்தட்ட 3-4 மணி நேரம் ஆயிருக்கும். இதுல தப்பா கற்பனை பண்ணிட்டு வந்து பேசிட்டு இருக்க. ஐயோ நான் சொன்னதெல்லாம் உண்மை, ஏன் யாரும் நம்ப மாட்டீங்க? அப்ப நாங்க பார்த்து பொய்யடா. இங்க பாருடா. ஐயோ எனக்கு எதுவுமே புரிய மாட்டேங்குதே. அப்பா சுபாரா, இப்படி ஒரு பிள்ளைய வச்சு வளர்க்க அனுவுக்கு தான் கொடுத்து வைக்கல. ஏண்டா இந்த மாதிரி ஒரு குழந்தை மேல அபாண்டமா பழி சுமத்துறதுக்கு உனக்கு எப்படா மனசு வந்தது? இல்ல அப்பா, இவன் சொல்லனே நாமளும் வந்து இங்க நின்னுட்டு இருக்கோம். வாங்கப்பா வாங்க. ஏன் சக்தி, உனக்கும் எங்க அம்மா மாதிரி கழண்டு போச்சா? கஷ்டம். போடா, வாங்க அத்தை. அண்ணி, தம்பி 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 தம்பி, இப்பவாவது நான் சொல்றத நம்புறீங்களா? அந்த சாமியாரு பேயும் ஓட்டல, நோயும் ஓட்டல, இன்னும் இவ உடம்புலதான் இருக்கா. இவளை விட்டு இன்னும் வெளியில போல. அவன் நம்மள ஏமாத்தி பணத்தை புடிங்கிட்டான். இருங்க, அவனை நான் போய் பேய் ஓட்டிட்டு வரேன். போக தம்பி. அவ
அவ இருந்து நம்ம நிம்மதியை கெடுத்தா, இப்ப செத்து நிம்மதியை கெடுக்கிறாளே. பஞ்சலம் பறந்துகிட்டு இருந்துச்சு, அதுக்கு பின்னாடி யாரும் நின்னுகிட்டு இருந்தாடி, நான் பார்த்தேன். இல்ல இல்ல, இது சரிப்பட்டே வராது. நீ ஏர்வாடிக்கு தான் போறாது, நிச்சயம் பாத்துட்டே இரு. அடியே, நான் ஏர்வாடிக்கு போறனோ இல்லையோ, முதல்ல இந்த வீட்டை விட்டு நான் போறேன்டி. பாரு, இந்த வீட்டை விட்டு போனா கொட்டிக்கிறதுக்கு என்ன பண்ணுவ? அது ஒண்ணுத்துக்கு தாண்டி யோசிக்கிறேன். புரியுதுல்ல? அதனால எதுவும் பேசாம வாயை முடிக்கிட்டு என்ன தலைவா. அடி அடி, ஏடி ஏடி, எங்கடி தலையா அலார வச்ச மாதிரி கத்திக்கிட்டே இருக்கு. எங்கடி போற? எனக்கு நிறைய வேலை இருக்கு. நான் முன்னாடி போறேன், நீ பின்னாடி வா. நான் பின்னாடி வந்தா என்ன பிடிச்சு இழுத்துட்டே இருக்கும்டி. என்ன இழுத்துட்டு இருக்க? என்ன இழுத்துட்டு இருக்க? அன்னைக்கு நீ என்ன சொன்ன? சாமியார் படையல் போடும்போது என்ன சொன்ன? சொல்லு. ஆவியாவது பேயாவதுன்னு சொன்னல. அடிக்காதடி அடிக்காதடி, அது அப்போடி. இப்ப என்னாச்சு? சிவா, இருக்கிற உயிரை எடுத்துட்டு போங்கிறது. போங்கறல, போய் மரியாதை. சும்மா சும்மா அடிக்கிறேன். சீக்கிரம் போ, போய் அந்த காய்கறி எல்லாம் நறுக்கி வை. நீ வா, எனக்கு இங்க வேலை இருக்கு. வாடி. சரியானது. சீ, ஐயோ, இந்த வீட்ல ஒரு பைத்தியம் இருந்தாலே சமாளிக்க முடியாது. இப்ப சக்திக்கு வேற முத்தி போச்சு. எல்லாம் என் ஆத்தாதான். உன் வாயில மிளகாத்தூளை வச்சு அப்புறம் இரு. சீ, பிசாசு. நான் சொன்ன என்ன சாமி? சரிங்க சாமி. சாமி, பூஜை பண்ணீங்களா இல்லையா? உட்காரு. அங்க வீட்டுல உட்கார முடியல, உயிர் போய் உயிர் வருது. உங்களை நம்பி தானே போனேன், ஏன் இப்படி பண்ணீங்க? கோபப்படாத, முதல்ல உட்காரு. உட்காருன்னு சொல்றேன்ல. உட்காருங்க. பூஜை எல்லாம் பண்ணோம். நீங்க பூஜை பண்ணிருந்தா அவ எப்படி என்ன கத்தியால குத்த வருவா? தம்பி, நான் சொல்லி முடிச்சிடுறேனே. சொல்லுங்க. அந்த ஆவி இந்த பூஜைக்கு கட்டுப்படல. ஐயோ, என்ன சாமி சொல்றீங்க? அப்ப ஏன் கதை? பயப்படாத, உன்னை காப்பாத்த வேண்டியது என் பொறுப்பு. அதான் உங்க பூஜைக்கு கட்டுப்படலன்னு சொல்றீங்களே, என்ன எப்படி காப்பாத்த போறீங்க? இன்னொரு பலமான பூஜையில அந்த ஆவிய பலவீனப்படுத்திடுவேன். சாமி, அமாவாசை நெருங்குது சாமி. நானும் அதுக்காகத்தான் காத்திருக்கேன். அதுவா நானு பாத்துறேன். நீ தைரியமா போ. ஆமா, உன்னை கத்தியால குத்த வந்துச்சுன்னு சொன்னியே, அப்ப என்ன நடந்துச்சுன்னு சொல்ல முடியுமா? நீங்க தான் பூஜை பண்றீங்களேன்னு தைரியமா வீட்டுக்கு போனேன். அப்போ இங்கேயும் இருக்கா, அங்கேயும் இருக்கா. கொலை பண்ணவும் வரா, பூஜையும் பண்றா. சாமி, நான் சொல்ல மறந்துட்டேன். நான் வீட்டுக்கு போறதுக்குள்ள அங்க ஒரு பெரிய கலாட்டாவே நடந்திருக்கு. அன்னைக்கு என் கூட வந்தாங்கல்ல தேனி அம்மா, அவங்க பெரிய கலாட்டா பண்ணிருக்காங்க. துணியை கிழிச்சுக்கிட்டு சாப்பாட்டை கொட்டி தின்னுட்டு பெரிய கலாட்டாவே பண்ணிருக்காங்க. இது அந்த ஆவியோட வேலை தானே சாமி? நீ இனிமே அந்த அம்மாவை இங்க கூட்டிக்கிட்டு வராத. ஏன் சாமி? காரணத்தை அப்புறம் சொல்றேன். பிடி. அந்த ஆவியை நான் சொம்புல அடைக்கிற வரைக்கும் இந்த தாயத்தை கட்டிக்க. ஆவியோட அட்டகாசம் உன்கிட்ட பலிக்காது. இது வர்ற அமாவாசை வரைக்கும் உன்னை காப்பாத்தும். அதுக்கப்புறம் அதுக்குள்ள நான் அந்த ஆவியை அடைச்சிடுவேன். அமாவாசை அன்னைக்கு உன் வீட்டுல பூஜை நடத்த போறேன். அந்த பூஜையில ஸ்ரீ சக்கரத்துல அந்த ஆவியை கொண்டு வந்துடுவேன். அதுக்கப்புறம் அதை பச்சை குடத்துல அடைச்சி சுடுகாட்டுல குழி தோண்டி புதைச்சிட்டு வந்துடலாம். அதுக்கப்புறம் நீ நிம்மதியா இருக்கலாம். இதை கட்டிக்கிட்டா என் உயிருக்கு எந்த ஆபத்தும் வராதுல்ல? தைரியமா போ. சரிங்க சாமி, நான் வரேன்.
என்ன சாமி அவர் அந்த ஆவி குழந்தை உடம்புல இருக்குதுங்கிறாரு? அந்த ஆவி அந்த வீட்ல 2 உடம்புல மாறி மாறி இருக்குது. ஓ, போன முறை நான் பூஜை பண்ணப்போ அது அந்த அம்மா உடம்புல இருந்திருக்கு. அதனாலதான் அந்த அளவுக்கு அந்த அம்மா அட்டகாசம் பண்ணிருக்கு. அப்படியா? நம்மளோட 18 கபால பூஜையில அத சாட்டையால அடிச்சு சரி பண்ணுவேன். அதிக பலம் வேணும்னு தான் அந்த ஆவி அந்த பொம்பளை உடம்புக்குள்ள போயிருக்கு. அடுத்து நாம பண்ண போற பூஜையில அதோட பலம் எல்லாம் பஸ்பமாயிடும். மா என்னம்மா இப்படி டென்ஷனா நடந்துட்டு இருக்கீங்க? இல்லடி, இனிமே யார நம்பியும் பிரயோஜனம் இல்ல. அதான் நான் கத்துக்கிட்ட பாடம். அந்த சக்தியை வச்சு இந்த லட்சுமி கதையை முடிக்கலான்னு பார்த்தா அவன் என்னடா பேய் பிடிக்குது ஆவி சுத்துதுன்னு கண்ட கதையை சொல்லி சுத்திட்டு இருக்கான். மா அவர் சொல்றது உண்மையா இருக்கலாம் இல்லம்மா. அந்த வீட்ல அடுத்தடுத்து 2 சாவு நடந்தப்பவே எனக்கும் அப்படிதாம்மா தோணுச்சு. ஏண்டி உனக்கு மூளைகீழ மங்கி போச்சா என்ன? இந்த 2 சாவு எப்படி நடந்தது? முதல் சாவுல நம்ம லட்சுமிக்கு வச்ச குறியில தேவையில்லாம அந்த வெற்றி பையன் மாட்டிக்கிட்டு பரிதாபமா செத்து போயிட்டான். அத பண்ணது நாம. அந்த 2வது கொலை அந்த சக்தி பையன் லட்சுமி மேல இருக்க ஆசையில அவன் பொண்டாட்டியே போட்டு தள்ளிட்டான். இந்த 2 கொலையும் பண்ணது மனுஷங்க, ஆவியோ பேயோ கிடையாது. இந்த 2 சாவும் ஒரே வீட்டுல நடந்ததுனால ஆவி பேய் நம்பிட்டு அவங்க சுத்துறாங்க. இதுக்கு இடையில அந்த சாமியார் பணம் பறிக்கிறதுக்காக ஆமா ஆவி இருக்குன்னு புருடா விட்டுட்டு சுத்துறான். அந்த சக்தி பையனும் அதை நம்பி அவங்க பின்னாடி போயிட்டு இருக்கான். இதுக்கு இடையில லக்ஷ்மி ரிஷியும் ஜாலியா ஊரை சுத்திட்டு வராங்க. இது சரிப்பட்டு வராது. இது சரிப்பட்டு வரவே வராது. இனிமே யார நம்பியும் பிரயோஜனம் இல்ல. களத்துல நானே நேரடியா இறங்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். மா நீங்களே போய் ஏதாவது பண்ணலான்னு திட்ட போட்டுட்டீங்களா? நீங்க மாட்டிக்கிட்டீங்க. உங்களை பெயில் எடுக்க கூட ஆள் இல்லம்மா. நான் போறேன்னு சொன்னேனா? இல்ல நானேன்னு சொன்னீங்களேம்மா. நானேனா நான் டைரக்டா களத்துல இறங்குறது கிடையாது. நம்மோட சார்பா நம்ம நேர் பார்வையில இன்னொருத்தர் செய்யறதுதான். அப்ப சரிம்மா. அதுக்காக தான் இப்ப ஆளை வர சொல்லியிருக்கேன். மா நான் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. இந்த முறையாவது நல்ல ஆளா பாத்து போடுங்க. லட்சுமி மேல ஆசிட் அடிக்கிறேன்னு போய் அவ டிரைவர் மேல ஆசிட் அடிச்சிட்டு போலீஸ்ல மாட்டிக்கிட்டானே, அவன மாதிரி எவனையாவது போட்டுறாதீங்க. வா கர்ணா, கேட்டல இவ்வளவு நேரம் உன் பெருமையை பத்தி தான் சரசு சொல்லிட்டு இருந்தா. அதெல்லாம் பழைய கர்ணாமா. இப்ப அப்படி இல்ல. நாங்க எதையுமே பண்றது இல்ல. உங்களால பிடிக்கவே முடியாத பெரிய பெரிய கான்டாக்ட வச்சுதான் இப்ப எல்லா மேட்டரையும் பண்றோம். நாங்க வெறும் ஏஜென்சி தான். நடுவுல நின்று முடிக்கிறது செய்யறதெல்லாம் எக்ஸ்பர்ட்டுங்க தான். சவுத்துக்கு நார்த் கில்லர்ஸையும் நார்த்துக்கு சவுத் கில்லர்ஸையும் அனுப்பி வைக்கிறோம்னா பாத்துக்கோங்களேன். ஆரம்பிச்ச 6 மாசத்துலயே நாங்க நம்பர் 1 ஆயிட்டோம்ல. சரி சரி, உன்னோட சுய பிரச்சாரம் எல்லாம் போதும், நிறுத்திக்க. சொல்லுங்கம்மா, யார என்ன பண்ணணும்? வேற யார? அந்த லட்சுமியை தான். அவளைதான் தீத்து கட்டணும். இன்னும் அவளை தீத்து கட்டல? ஆமா, அன்னைக்கு நீ அதை செஞ்சிருந்தா இவ்வளவு தூரம் வந்திருக்கவே வந்திருக்காது. நீ பாதியில சொதப்பிட்டு போனத நீ தான் முடிச்சு வைக்கணும். என்னைக்கு அவ பாடி வேணும்னு மட்டும் சொல்லுங்க. கர்ணா, உனக்கே இது கொஞ்சம் டூ மச்சா தெரியல? மா, நீங்க கர்ணாவா என்ன பார்க்காதீங்க, என்னோட நெட்வொர்க்க பாருங்க. அத பத்தி சொன்னதுனால தான் உன்னை நான் இங்க வர வச்சேன். நாங்க சொல்றவங்கள அவங்க போட்டு தள்ளுவாங்க. அவங்களுக்கு தேவையானதை நாங்க வாங்கி கொடுத்துருவோம். அவங்களுக்கு எதுக்காக பண்றோம் யாருக்காக பண்றோம்னு எதுவுமே தெரியாது. மா ரொம்ப ஓவரா பேசுறானேமா. மார்க்கெட்டிங்னா அப்படிதாம்மா. பேசலன்னா எதுவுமே நடக்காது. சரி, மார்க்கெட்டிங் பண்ணதெல்லாம் போதும். அவளோட கதையை எப்ப முடிக்க போறீங்க? அட்வான்ஸா 2 லட்சம் கொடுங்க. வேலை முடிஞ்சதும் 3 லட்சம் கொடுங்க. என்ன 5 லட்சம் கேக்குற? அதான் இது நெட்வொர்க்னு சொல்லிட்டேன்ல. அதுவும் இல்லாம அந்த லக்ஷ்மியால நீங்க எத்தனை கோடி இழந்திருப்பீங்க. இனிமே அப்படி இழக்காம நான் பாத்துக்கிறேன். சரி ஓகே கர்ணா, தரேன், வாங்கிக்க. சரசு, அந்த செக் புக் எடுத்துட்டு வா. அம்மா, கேஷா கொடுத்தா நல்லா இருக்கும். பேரல் செக்குப்பா. அப்ப சரிம்மா. எப்ப அவ செத்துனாங்கிற நியூஸ் எனக்கு வரும். இன்னும் 2 நாள்ல. சரி ஓகே, வரேம்மா. ஏமா ஏய், நீ என்ன சொல்ல போறன்னு எனக்கு நல்லா தெரியும். 2 நாள் வெயிட் பண்ணு. எப்படி இருந்தாலும்
இவன் டம்மியா இருந்தா கூட இவன் பின்னாடி இருக்க ஆளுங்க ஸ்ட்ராங்னு எனக்கு தெரியும். இவனால முடியலன்னா கூட அவனுக்கு முடிச்சிட்டு வானுங்க. இந்த தடவை கன்ஃபார்மா நடக்கும். அது இல்லம்மா. ஏய், நீ போய் உன் வேலையை பாரு போ. போடி. அவ ஒருத்திக்காக நான் எத்தனை பேரை மாத்த வேண்டியதா இருக்கு. இந்த முறை அவ என்கிட்ட இருந்து கண்டிப்பா தப்பிக்க முடியாது. இனிமே அவளால என்ன ஒண்ணும் பண்ண முடியாது. தம்பி 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 வாங்க, இங்க வாங்க. என்ன சாமியார பாத்தீங்களா? அவர் என்ன சொன்னாரு? கவலைப்படாதீங்க, இனி அந்த யாழினி பேய் நம்ம பக்கத்திலே வராது. இத பாருங்க, இந்த தாயத்துக்கு அவ்வளவு பவர் இருக்கு. அப்படியா? சூப்பர் தம்பி. சரி, எனக்கு வாங்கிட்டு வந்த தாயத்தை என் கையில கட்டுங்க சொல்றேன். கட்டி விடுங்க. உங்களுக்கா? நான் வாங்கிட்டு வரலையே. உங்களுக்கு நான் சப்போர்ட் பண்ணதுனால தானே அந்த பேய் என்ன டார்ச்சர் பண்ணுது. உங்களுக்கு ஒரு தாயத்து வாங்கும் போது எனக்கும் கேட்டு வாங்கிட்டு வர வேண்டியதானே? ஐயோ, அந்த பேயோட டார்ச்சரை விட உங்க டார்ச்சர் தான் அதிகமா இருக்கு. ஏன் சொல்ல மாட்டீங்க? அம்மா தாயே, ஏதாவது பேசி சந்தோஷமா வந்த என்ன சங்கடமாக்கிடாதீங்க. இத பாருங்க, இந்த தாயத்தை நீங்க கட்டினாலும் ஒண்ணுதான், நான் கட்டினாலும் ஒண்ணுதான். இது இந்த வீட்டுல இருக்கிற வரைக்கும் அனுவோட ஆத்மா யாழினி உடம்புல போகவே முடியாது. அம்மா, நீ எனக்குள்ள வாமா. நீ என்னை விட்டு எங்கேயும் போற மாதிரி இருக்குமா? தம்பி, எனக்கு ஒரு யோசனை வருது. உருப்படியா இருக்குமா? தம்பி, என்ன நீங்க சாதாரணமா நினைச்சிட்டு இருக்கீங்க. அத்தை, இதுக்கெல்லாம் ஒரு நீளமான விளக்கம் கொடுக்க வேண்டாம். விளங்குற மாதிரி அந்த ஐடியாவை டக்குன்னு சொல்லுங்க. இந்த தாயத்தோட சக்தியால அனுவோட ஆவி அந்த யாழினியோட உடம்புல போக முடியாது. நான் சொன்னதே எனக்கு திரும்ப சொல்றீங்க. என்ன முழுசா பேச விடுங்க தம்பி. சரி சொல்லுங்க. யாழினி உடம்புக்குள்ள போக முடியாம ஆத்மா தவிக்கும். இப்ப யாழினி வெறும் யாழினியா தான் இருப்பா. அந்த யாழினி இந்த வீட்டுக்குள்ள வந்தா உங்களுக்கும் ஆபத்து, எனக்கும் ஆபத்து. எனக்கு என்னமோ அவளை பார்த்தாலே சுத்தமா பிடிக்கவே மாட்டேங்குது. மந்திர சக்தியால யாழினி உடம்புல பேய் பூராம பாத்துக்க முடியும். என்னைக்காவது ஒரு நாள் யாழினிக்கு பேச்சு வந்து உண்மையை லக்ஷ்மி கிட்ட சொல்லிட்டா, அப்புறம் இந்த ஜென்மத்துல லக்ஷ்மி எனக்கு கிடைக்கவே மாட்டா. இந்த யாழினி இங்க இருக்கவே கூடாது. தம்பி, என்ன தம்பி, நான் சொன்னதெல்லாம் நல்லா யோசிச்சு பாத்தீங்க? பார்த்தேன். அப்புறம் என்ன பண்ணணும்னு சொல்லுங்க. வீட்ல எல்லாரும் மார்க்கெட்டுக்கு வரைக்கும் போயிருக்காங்க. ஓகே, நீங்க யாழினிய யாருக்கும் தெரியாம கூட்டிட்டு போய் அவ கதையை முடிச்சிருங்க. எவிடன்ஸே இல்லாம புதைச்சிட்டு வந்துருங்க. நீங்க சொல்றதும் சரிதான். இப்பவே போய் முடிச்சிடுறேன். ஓகே, போங்க போங்க. இனிமே இந்த வீட்ல நிம்மதியா இருக்கலாம். அப்பா, அவளை எதுவும் பண்ணிடாத சக்தி. ஏய், இனிமே நான் உனக்கு பயப்பட வேண்டிய அவசியமே இல்ல. உன்னை எப்படி ஜெயிக்கணும்னு எனக்கு தெரியும். இந்த சக்திக்கு முன்னாடி உன்னால என்ன ஒண்ணும் பண்ண முடியாது. உன்னை கொன்னதுக்கு இவதான எவிடன்ஸ். இவ இருந்தா என்னால சந்தோஷமா நிச்சயமா இருக்க முடியாது. இவளையும் நீ இருக்கிற இடத்துக்கே அமுச்சு விடுறேன். நீயே சந்தோஷமா பாத்துக்கோ. அவளை எதுவும் பண்ணிடாத விட்டு. நீ பாவத்துக்கு மேல பாவம் பண்ணிட்டு இருக்க. அதுக்கான தண்டனை நிச்சயமா நீ அனுபவிப்ப. சக்தி, அவளை விட்டு போகாத. ஏய், சும்மா இரு. ஏய், சும்மா இருன்னு சொல்றல.
இங்க பாருங்க நான் சொன்ன மாதிரியே கதையை முடிச்சிருங்க. நான் பாத்துக்கிறேன் அத்தை. கத்தாத. நான் அந்த சக்திக்கு உடந்தையா இருக்கிறதுனால அந்த அணு பேய் என்ன டார்ச்சர் பண்ணுது. ஆனா அந்த அணு ஏன் சக்தியை டார்ச்சர் பண்ணணும்? இது எங்கேயோ இடிக்குதே. இடிக்காம என்ன செய்யும்? லக்ஷ்மி அடைய துடிக்கிறாள்ல, அதனால கூட இருக்கும். எதனால இருந்தா நமக்கு என்ன? யாழினி கதை முடிஞ்சிருச்சு. எனக்கு அது போதும். கதையை முடிச்சிருங்க. எவிடன்ஸே இல்லாம புதைச்சிட்டு வந்துருங்க. உன்ன ஏற்கனவே அணுவை கொலை பண்ணிட்டு உண்மை வெளியே தெரிஞ்சிருமோன்னு பயந்து சாக வேண்டியதா இருக்கு. அணுவோட ஆவி ஒரு பக்கம் விரட்டி விரட்டி அடிக்குது. இவளையும் கொலை பண்ணிட்டு நாளைக்கு யாழினியோட ஆவியும் நம்மளை டார்ச்சர் பண்ணா என்ன பண்றது? ஆவியை கூட சாமியார்கிட்ட சொல்லி அடக்கிடலாம். யாழினியை கொன்னு ஏதாவது எவிடன்ஸ் போலீஸ் கிட்ட மாட்டி ஜெயிலுக்கு போக வேண்டிய நிலைமை வந்தா